20 more minds sharing what they have. They have some strong thoughts getting into you, across to you, and everything must have stimulated your thinking itself. So I'm sure 20 more people had this. I think it was a great decision on the department's part to think of panel discussions, because you would hear much more people rather than just a few, because when you have 2 day seminar and you have people speaking, there will be probably 6 to 8 people, but here you're going to have a number of panelists giving you their version. So please, there's a great opportunity for you to take in all that information and stimulate thought in you. So this is a good platform where the Department of Social Work thought of a very appropriate thing, because I look at it things from more a positive point of view. So hope is positivity, hope is optimism, harmony is something that we need wherever we are, whatever it is. As long as human beings exist, there will be, we will move forward. Challenges will always be there. The human mind will be able to overcome any challenges, and I'm sure whether it's government or social, from the social perspective, things will happen positively. So with that note, and for a lot of things, thoughts that will be deliberated during the 2 days, I'm sure you'll have a great session, and it is for you young minds to see how you imbibe all that and see what positive change you can bring. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் என்ற பெரிய நிறுவனத்திலே விதமான ஒரு கூட்டம் நடப்பது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு அகில உலக சமூக சமூக சேவகர்களுடைய தினமாக கொண்டாடப்படுகின்ற இந்த நேரத்திலே அவர்களுக்கும் சமூக சேவகர்களுக்கும் சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷனல்ஸ் என்று ஆங்கிலத்திலே கூறுகின்றார்கள். அவர்களுக்கும் எஸ்டிஜி என்று சொல்லப்படுகின்ற சோஷியல் டெவலப்மெண்ட் கோல்ஸ், சமூக அபிவிருத்தி குறிக்கோள், அவைகளை இணைத்து பார்க்கும்போது இவர்களது பணி என்னவாக இருக்கும் என்று ரொம்ப முக்கியமான காரியத்தை பேசுறாங்க. நான் பேசும்போது சொன்னேன், அது வரைக்கும் நடந்த உலக மகாநாடுகள் ஒரு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன், ஒரு அரசியல் டிக்ளரேஷன், பிரகடனத்தை கொடுப்பார்கள். ஆனால் இந்த பிரகடனம் ரொம்ப முக்கியமான பிரகடனம். இதை ஒவ்வொன்றும் வறுமையிலிருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய சிட்டியெல்லாம் எப்படி இருக்குது, நம்முடைய நாட்டிலே எப்படி, நம்முடைய உலகத்திலே எப்படி இந்த இன்இக்வாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற சமத்துவம் இல்லாத தன்மை, ஆரோக்கியத்தை பற்றி, கல்வியை பற்றி, பெண்களுடைய பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகள் இல்லாவிட்டால் பெண்களுடைய சமத்துவத்தை பற்றி, இப்படி முக்கியமாக ஒரு 18 கோலை வச்சு, அந்த கோல்ல ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் எவ்வளவு பணத்தை கொடுக்கின்றார்கள், அவங்களுடைய ரிசோர்சஸ் கொடுக்குறாங்க. அந்த ரிசோர்சஸ் மூலமாக இந்த ஒவ்வொரு குறிக்கோளும் எப்படி நடக்க போகின்றத பார்க்கறது ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமாக தமிழகத்திலே அவர் பேசும்போது சொன்னார், யுஎன்டிபி அவர்கள், தமிழகம் நம்பர் 1 இருக்கிறது. இதனை நம்முடைய டெல்லி அரசாங்கம், தமிழகம் ரொம்ப இந்த எஸ்டிஜி ப்ரோக்ராம்ல ரொம்ப அழகா வேலை செஞ்சு வராங்க, இவங்க ஒரு முன்மாதிரியா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்கின்றேன் என்றால், அவற்றை போலவே மற்ற மாநிலங்கள் கூட ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த குறிக்கோள்ல அந்த குறிக்கோளுக்கு டார்கெட் போட்டிருக்காங்க, அந்த டார்கெட்டை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு போட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. அப்பதான் தெரியும். நாங்கள் வறுமையை ஒழிக்கின்றோம் என்று சொல்லிவிட்டால் போதாது, வறுமையை எப்படி ஒழிக்க போகின்றீர்கள், எப்போது ஒழிக்க போகின்றீர்கள், எந்தெந்த மாநிலத்திலே ஒழிக்க போகின்றீர்கள், அதை ரொம்ப ரொம்ப கணக்கு போட்டு கேட்கறாங்க. அந்த விஷயத்துல இது முக்கியமான விஷயம். இதுல இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, சோசியல் ஒர்க்கர்ஸ் இந்த ப்ரோக்ராம் பற்றி மக்களுக்கு முதல் ஒரு நாலேஜ் கொடுப்பாங்க, அவேர்னஸ் கொடுப்பாங்க.
ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்கேயோ நடக்குது, நம்ம இந்தியால நடக்குதுன்னா அவங்களுக்கு தெரியாது. நிறைய மக்களுக்கு இது தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லன்னு பேசாம இருக்காங்க. ஆ ஆனா இந்த அவேர்னஸ குடுக்குறது இந்த சோசியல் ஒர்க்கர். சோசியல் ஒர்க் நிறுவனங்கள் இந்த அவேர்னஸ மக்களுக்கு குடுக்குது. மக்களுக்கு கொடுத்த பிறகு அதனால் கவர்மெண்ட் கொடுக்கின்ற நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? எப்படி வறுமையிலிருந்து வரலாம்? எப்படி அவங்களுடைய எஜுகேஷன் லெவல இது பண்ணலாம்? ஸோ இவங்க வந்து ஏழை மக்களுடைய அ அதாவது ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்கு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டிக்கு இவங்க உண்மையாகவே அ அ ஒரு கான்ஷியன்டைசேஷன் ஒரு என்ன சொல்லலாம்? அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இது முக்கியமாக இவர்கள் உபயோகமாவார்கள். அது மட்டுமல்ல, நிறைய அவங்க ஆராய்ச்சிகள் பண்ணுவாங்க. நம்பர் இது இது இதை அடைந்திருக்கிறோம் என்றால் அந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமானது. அது வந்து பப்ளிக் பாலிசிக்கு அவருடைய சமூக ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியமானது. ஒண்ணு வாயிலே பேசுறத விட்டுட்டு நம்பர்ல பேசினா கவர்மெண்ட் சொல்லுவாங்க, ஆமா இங்க குறை இருக்கு. இங்க நம்ம காசை கொடுக்கணும். அங்க நிறைவடைந்திருக்குது. வேற என்ன ப்ரோகிராம் பண்ணலாம்? எப்படி அவர்களையே தலைமைத்துவத்திற்கு அவர்கள் தலைமைத்துவத்தை கொடுத்து அவர்கள் இந்த ப்ரோகிராமை நடத்தலாம். அப்போ அ அடுத்து வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைப்பது, பெண்களை ஒன்றிணைப்பது, ஆ வாலிபர்களை ஒன்றிணைப்பது, அதுவும் ஒதுக்கப்பட்ட சமுதாயங்களிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மக்களுக்கு இந்த எஸ்டிஜி ப்ரோகிராம் ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்படின்றதுனால, இந்த பெரிய ஒரு ப்ரோகிராம் எஸ்டிஜி வந்து ஒரு உலகத்திலேயே கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை. அப்போ அப்படி இருக்கும்போது, இதுல சமூக ஆர்வலர்கள், அதிலும் சோசியல் ஒர்க் அ டிபார்ட்மெண்ட் அந்த நிறுவனங்கள் என்ன செய்யலான்றத பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க இந்த பேசின பிறகு என்ன பண்ணுவாங்க, சஜஷன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஆலோசனைலாம் கொண்டு வருவாங்க. அது ஒருவேளை அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிப்பார்கள். இல்லாவிட்டால் அதிகாரிகளோடு பேசுவார்கள். அ இதற்கு அந்த யுஎன்டிபி என்ற ஒரு அ யுனைட்டட் நேஷன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப உதவியா இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்களா, இன்னைக்கு பேசும்போது எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ குடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்களை எப்படி மக்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும்? அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய மேம்பாட்டுக்காக, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஒழிப்பதற்காக எப்படி வேலை செய்யலாம்? அப்படின்றது இந்த செமினார் ரொம்ப முக்கியமான செமினார். இந்த செமினார்ல இந்த இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாத்திரம் இல்ல. இந்த சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் மாத்திரம் இல்ல. இதுல வந்து அ ஐஏஎஸ் ஆஃபீஸர்களா இருந்தவங்க, அ அ சமூக அ ஆராய்ச்சி செய்தவங்க, மற்ற ப்ரொஃபஷனல்ஸ் ஏன்னா ஹெல்த்ன்னு வரும்போது, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது எப்படி டீல் பண்றது? அந்த மாதிரி வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட நெறைய பேர் வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களும், அதிலும் முக்கியமான விளிம்பு நிலையிலே தள்ளப்பட்ட மக்கள், இத எப்படி யூஸ் பண்ணிட்டு வெளிய வர்றதுக்கு அ இந்த இங்க இருக்கிற புரொஃபசர்ஸ் எல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. இத நீங்க வரவேற்கணும். மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்க போய் கேட்கணும். இந்த எஸ்டிஜி ப்ரோகிராம்ல எங்களுக்கு எங்க ஊருக்கு என்ன செய்ய போறீங்க? அப்படின்னு அவங்க கேட்கிற அளவுக்கு வரும்போது தான், உண்மையாவே அந்த ப்ரோகிராம் வெற்றி அடைந்தது என்று உங்க நேம்? என்னுடைய பெயர் டாக்டர் ரூத் மனோரமா. நான் தமிழகத்திலே பிறந்த பெண்மணி. ஆனால் நான் நான் படித்து முடித்து விட்ட பிறகு எனக்கு அங்க ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னு போனேன். பட் அங்கேயே சமூக பணியை நான் செய்து கொண்டு வருகின்றேன். அந்த ஏழைகள் மத்தியில, பெண்கள் மத்தியில, அமைப்புக்குள் வராத தொழிலாளிகள் மத்தியிலே வேலை செய்து கொண்டு